புகழேந்தி சார், இந்த முறையும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்ட்டு முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயக பூர்வமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடக்காது அப்படிங்கறதுனால நாங்க இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சார், சரியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரம் இன்னும் அந்த சூடு கூட அடங்கி இருக்காது, 10 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தார்கள். எவ்வளவு வெறுப்புக்கு உள்ளாகி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். நிர்பயா கொலைக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை. நாடெங்கும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்தது, நாம் பார்த்தோம். இது ஊழல் அரசு. இந்த அரசால் எந்த மேல் திட்டங்களும் இல்லை. எல்லாம் சொன்னோம், கம்ப்ளீட்டா சொன்னாங்க. போராட்டம் நடத்தினாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப என்னத்தை பார்த்துட்டு எலெக்ஷன் நிறுத்துறது? 22 தொகுதிகளில் சமீபத்தில் 9 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது. மீதி இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அந்த இடைத்தேர்தலை சொல்லிட்டு இருக்கு. அப்பெல்லாம் எதிர்கொள்ளவில்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தை? இப்ப என்ன புதுசா எதிர்கொள்றதுல என்ன பிரச்சனையும் வந்துருச்சு? அப்போ பாரதிய ஜனதா கட்சி இதுல முடியாது, நாங்க நிக்க மாட்டோம், தேமுதிக நிக்க மாட்டோம். நான் தேமுதிகவை பார்த்து என்ன கேக்குறேன், விருதுநகர்ல நீங்க அந்த நாடாளுமன்றத்தில் நின்னப்போ சிவகாசி நெக் டு நெக் ஃபைட் ஜெயிச்சிட்டாரு கேப்டனுடைய மகன் விஜய் பிரபாகரன். கொஞ்சம் ஓட்ல போச்சு. இந்த பக்கம் கூட்டணியில அவங்க இருக்காங்க, அவங்களும் நிக்க முடியாது. அப்பயும் எழுத்து தானே நின்னீங்க டிஎம்கேவை. இங்க மிஸ்ஸஸ் அன்புமணி ராமதாஸ், சோமியா அன்புமணி ராமதாஸ், சோமியா அன்புமணி ராமதாஸ், அவங்களும் நெக் டு நெக் ஃபைட் இருந்தது தருமபுரியில. ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அந்த பிஜேபி கூட்டணியில இருக்காங்க. ஓபிஎஸ் அந்த கூட்டணியில இருக்காரு. என்ன சார் புது கதை இது? நாடு பூரா பாரதிய ஜனதா கட்சி இடைத்தேர்தலை எங்கே புறக்கணித்திருக்கிறது? இங்க கர்நாடகாவில் நிக்கலையா நீங்க? சில தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். இந்தியா முழுவதும் இடைத்தேர்தல் வந்தா பிஜேபி கொஞ்சம் தோத்துரும், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் தேர்தலை எதிர்கொள்ளும். மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில் அந்த கட்சி எதிர்கொள்கின்ற காட்சியை பார்த்தோம். இப்ப என்ன ப்ராப்ளம் ஈரோடுல? ஈரோடுல ஏறி நின்று வண்டியில நின்று ஒத்தைக்கு ஒத்த வரியா தைரியம் இருக்கா உனக்கு அப்படின்னு பேசுறது என்ன? இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பேசுறது யாரு? எடப்பாடி பழனிசாமி. இந்த எலெக்ஷனை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த கட்சி அடியோடு தேய்ந்து ஒழித்து கொண்டிருக்கிறது சார். நீங்க எவ்வளவு வேணாலும் ஓட்டுவாங்க, பரவாயில்ல. ஒரு மினிமம் வாங்க. டெபாசிட் லாஸ்ட் டைம் வெறும் 6000 ஓட்டு தான் வித்தியாசம் டெபாசிட் இருக்கும். தென்னரசு தலையடிச்சு வெளியில போனாரு. ஈரோடுல இருந்து எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. பாதிக்கு மேல கட்சியில யாரும் இல்ல. ரைட், எல்லாம் ரைட். ஆனா என்னுடைய தலைமையில் வருங்காலத்தில் 200 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் சொன்னா விக்கிரவாண்டியை பார்த்து ஓடுறீங்க. 6000 ஓட்டு தான் சட்டமன்றத்தில் வித்தியாசம் பாராளுமன்ற தேர்தல்ல. இப்ப பார்த்துட்டு வேணான்னு சொல்லி ஓடுறீங்க. 2026 இந்த முடிவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இலை ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க சின்னம் போயிடும். ஆகவே நான் நிற்க போவதில்லைன்னு சட்டமன்ற தேர்தலையும் அந்த முடிவு எடுப்பாரு. நிச்சயமா பாருங்க நடக்குதா இல்லையா. ஏன்னா இப்ப பிரச்சனை அது இல்ல சார் அரவிந்த், நான் உண்மையை சொல்லிடுறேன். ஏன் எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லி ஒரு பக்கம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஆனரபிள் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுடுச்சு விசாரணை நடத்த சொல்லி. 2வது இடி இன்கம் டாக்ஸ் சொந்தக்காரங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. எப்ப இவரை பிடிக்கும்னு தெரியாது. ஆகவே பிஜேபியினுடைய அழுத்தம் மொத்தமாக தேர்தல் புறக்கணிப்பு இதுதான் நடந்திருக்கு. ஏன் பிஜேபி நிக்க வேண்டியதானே? இதே அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியும் என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமியை பார்த்து துரோகின்னு சொன்னது மாத்திரம் இல்ல, 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டீங்க, பிஜேபி 2வது இடத்துக்கு வந்துருச்சு, வாங்க நில்லுங்க. அவர்தான் புறக்கணிக்கிறார்ல. பாரதிய ஜனதா கட்சி நிக்கட்டும் தைரியமா. ஆக எல்லோரும் புறக்கணிப்பதை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து இவ்வளவு பயமா? என்ன அரசியல் சார் இது? எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கும் புரியல சார். இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இந்த ஹைகோர்ட் கேஸ், இந்த சூரியமூர்த்தி போட்ட இந்த கேஸ்ல நீங்களும் போட்டிருக்கீங்க. அதுல இந்த சின்னம் சம்பந்தமான பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. அத தேவையில்லாம பெரிய சர்ச்சையாக்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த முடிவை அதிமுக எடுத்திருக்குன்னு ஏதாவது நினைக்கலாமா? இல்ல சின்னம் கிடைக்குமா இல்லையான்ற ஒரு ஐயப்பாடு கூட அவருக்கு இருக்கலாம்.
ஓ அதுதான் கேக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டிசிஷன் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மீறி தப்பா பண்ணிட்டாங்க, சரி அப்பெக்ஸ் கோர்ட் சொல்லியும் தெரியாம கொடுத்துட்டாங்கன்னு இந்த பிரச்சனையை நான் தான் கிளறினேன். ஒரு கால் சிவில் கோர்ட்ல நாளைக்கு வந்து சாதகமா தீர்ப்பு எதிர் தரப்புக்கு வந்துச்சுன்னா, எடப்பாடிக்கு எகேன்ஸ்டா வந்துச்சுன்னா பழனிசாமிக்கு, அப்ப இந்த காம்பன்சேஷன் யார் சரி பண்றது? இந்த சரிவை யார் சரி கட்டுவது? இந்த தேர்தல் ஆணையம் தப்பா இல்ல சார், இந்த நேரத்துல சின்னத்தை கேட்டோம் அப்படின்னா வேணும்னே ஒருவேளை முடக்கிட்டாங்கன்னா அது 26ல நமக்கு பெரிய சிக்கலா போயிருங்கிறதுனால இந்த முடிவை எடுத்திருப்பாங்களோ? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்னும் எக்ஸிடேஷன் இல்ல. இதை ஆபரேட் பண்றதே பாரதிய ஜனதா கட்சியான்னு எனக்கு யோசனையா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்ப அதிமுக வெளியில போறதோ 2வது இடத்துல நாங்க நிக்கிறோம், நாங்க தான் மக்கள் செல்வாக்கு இருக்கு, வருங்கால முதலமைச்சராகவும் பாரதிய ஜனதா என்று சொல்லக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி ஈரோடு கண்டெஸ்ட் பண்ண வேண்டியதானே? சரி சரி சரி, அவங்களும் பின்னடிக்கிறாங்க, இவங்களும் பின்னா என்ன சார், எதிர்கட்சி எல்லாம் போயிடுமே சார். அதுதான் சார் யோசிக்கிறோம், அதனாலதானே கேக்குறோம் நாங்க. இதுதானே இது ஜனநாயகமா? இது டெமோக்ரஸியா? இது சார், நான் போன ஈரோடு இடைத்தேர்தல என்ன பெரிய கலடா நடந்துருச்சு. ஏடிஎம்கே பணம் கொடுக்கலையா? நான் ஓபனா பேசுறேன். ஓகே, டிஎம்கே கொடுக்கலையா? ஜனங்க பேசிட்டாங்கல்ல, நடந்ததா இல்லையா? அப்ப நீங்க கொடுக்கலன்னா நீங்க பேசுறது நியாயம். நீங்க இறங்கி கலடா பண்ணனா, நீங்க அசிங்கமா பேசலன்னா நீங்க சொல்றது நியாயம். எல்லாத்தையும் எதிர்கொண்டீர்களா இல்லையா? இப்பொழுது பின்னடைவுக்கு ஏன் காரணம்? என்ன காரணம்? ஓகே 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 ஓகே, பேசலாம் சார், பேசலாம்.